வணக்கம். தான தர்மம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தான தர்மம் செய்தா புண்ணியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப நாளாகவே தானம் தர்மம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசனையாவே இருந்தது. அதை நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்பதான் நான் சில விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தானம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க நம்மள்கிட்ட வந்து எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டு நாம் செய்கிற உதவி தானம். இல்லை சிலர் அவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாம் கொடுக்கறது தானம். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுது அப்படின்னு நாமளாவே அறிந்து கொண்டு அவர்களுக்கு கேட்காமலே கொடுப்பது அது தர்மம். ஆக தானத்தை விட தர்மமே புண்ணியத்தில் சேரும். இது மகாபாரதத்தில் கண்ணன் தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பார். போரின் இறுதியில் கர்ணன் மரணம் அடைந்ததை நினைத்து அவருடைய தந்தை சூரிய பகவான், நம் மகன் தான தர்மம் பண்ணி புண்ணியஸ்தன், அவன் ஒரு கொடை வள்ளலும் கூட, அவனுக்கு ஏன் இப்படி ஒரு இறப்பு என்று கோபமடைவார். அவர் கண்ணனிடம் சென்று கேட்பார், என் மகன் தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்களை சேர்த்து வைத்துள்ளான். அந்த புண்ணியங்களையும் நீங்கள் அந்தணர் வடிவில் வந்து தானமாக பெற்றுக்கொண்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது மேலும் புண்ணியம் தானே வந்து சேர வேண்டும். அப்படி இருக்க ஏன் என் மகனுக்கு இந்த ஒரு மரணம் அப்படி என்று கேட்பார். அதற்கு கிருஷ்ணன், கர்ணன் தான தர்மம் பண்ணி புண்ணியங்களை சேர்த்து அந்த புண்ணியங்களை நான் அந்தணர் வடிவில் வந்து தானமாக பெற்றுக்கொண்டேன், நான் தர்மமாக பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் தானமாக கொடுத்த புண்ணியங்களை அதன் பிறகுதான் அவர் மரணம் சாதாரண மனிதனுக்கு நடப்பது போல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுப்பார். அப்பதான் சூரிய பகவானுடைய மனம் சாந்தி அடையும். ஆக தானாக கொடுத்தோமெனால் அது தர்மம், கேட்டு கொடுத்தால் அது தானம் அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு வந்துச்சு. இந்த விளக்கம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.